பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி துவங்கி கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 2வது நாளே பதக்கப்பட்டியலில் இடம்பெற்றுச்சு. இந்த சாதனையை நிகழ்த்துவது துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் ஹரியானாவை சார்ந்த மனு பக்கர் 3வது இடத்தை பெற்று பிரான்ஸ் பதக்கத்தை பெற்றார். ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் துப்பாக்கி சுடுதலில் பெண்கள் பதக்கம் பெறுறது இதுவே இந்தியாவில் முதல் முறை என்ற பெருமையையும் பெற்றார். மேலும் இவருடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க மேலே வர்ற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த சூழ்நிலையில் தான் மனு பக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஜோடி 10 மீட்டர் கலப்பு ஏர் பிஸ்டலில் தகுதி சுற்றில போட்டியில் பங்கு பெற்றாங்க. இந்த தகுதி சுற்று போட்டியில் 580 புள்ளிகளுடன் இந்திய ஜோடி 3வது இடத்திலையும் சவுத் கொரியா ஜோடிகள் 579 புள்ளிகள் பெற்று 4வது இடத்திலையும் இருந்தாங்க. இந்த போட்டியில் 582 புள்ளிகளுடன் துருக்கி முதல்லையும் 581 புள்ளிகளோடு செர்பியா வீரர்கள் 2வது இடத்திலையும் இருந்தாங்க. இப்போது இந்த போட்டியில் 582 புள்ளிகள் பெற்ற துருக்கியும் 581 புள்ளிகள் பெற்ற செர்பியாவும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான போட்டிக்கு முன்னேறினாங்க. இந்த போட்டியில் 580 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த இந்தியாவும் 579 புள்ளிகள் பெற்று 4வது இடத்தில் இருந்த சவுத் கொரியா ஜோடிகளும் வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியிட்டாங்க. இந்த வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் சவுத் கொரியா அணி 10 புள்ளிகளும் இந்திய ஜோடிகள் 16 புள்ளிகளையும் பெற்றதுனால இந்திய ஜோடி வெண்கலப் பதக்கத்தை வென்றார்கள். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியா வெண்கலப் பதக்கத்துடன் மொத்தம் 2 வெண்கலப் பதக்கத்துடன் 27வது இடத்தில் பதக்கப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஒலிம்பிக்கில் இதுவரை இந்தியா துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மட்டுமே பதக்கங்களை வென்றிருக்கிறது, பதக்கப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பதக்கத்தை பெற்றுத்தந்தது மனு பக்கர் தனிப்பிரிவிலையும், மனு பக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஆகிய இருவரும் கலப்பு பிரிவிலையும் இந்த பதக்கங்களை பெற்று இருக்கிறாங்க. இந்த இருவருமே ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரட்டையர்களில் ஏற்கனவே நம்ம மனு பக்கரை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துருங்க. யார் இந்த சரப்ஜோத் சிங்? இவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஜதிதார் சிங் என்ற விவசாயியுடைய மகன். சரப்ஜோத் சிங் இதுவரையும் சர்வதேச விளையாட்டுகளில் 10க்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்றிருக்கிறார். அவற்றில் 2022 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் கோல்டு மெடலும், 2023 பிரான்ச் மெடலும், 2019 பிரான்ச் மெடலும், அதே மாதிரி 2019 கலப்பு இரட்டையர கோல்டு. இதெல்லாம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெற்றவை. அதே போல் உலகக்கோப்பையில் 2019 கோல்டும், 2023 தனிப்பிரிவில் கோல்டும், 2023 10 மீட்டர் ஏர் கலப்பில் கோல்டும் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி ஜூனியர் உலகக்கோப்பையில் 2019 தனிநபரில் சில்வரும், 2019 குழுவில் சில்வரும், 2019 குழுவில் சில்வர் பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார். இதே மாதிரி தொடர்ச்சியான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியுடைய அப்டேட்டுகளை பெறுறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அப்டேட்டோடு சந்திக்கும் வரை நன்றி.